பேசுறதும் ஒண்ணுதான். ஏன்னா என் அனுகிரகத்தாலதான் பூத்தொடுக்கிறீர், என் அனுகிரகத்தாலதான் சதசர போய் பேச போகிறீர். நான் சொல்லுகிறேன் போய் பேசும் என்ன எம்பெருமான் தானும் தெரிவிக்க நேரே பெரியாழ்வார் வந்து சேர்ந்தார் இந்த மண்டபத்துக்கு, மதுரை பட்டணத்துக்கு. எல்லா அறிஞர்களும் கூடியிருக்க வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய 10 குருமுக மனதீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பலிகிலுப்தம் சுல்கம் ஆதாது காமஹா ஸ்வசரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சான் துஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தன் நமாமி. எம்பெருமானுக்கே பெண்ணை பெற்றுக் கொடுத்த மாமனாரான பெரியாழ்வார் அவர் வேத வேதாந்த வாக்கியத்தை எல்லாம் எடுத்து சொல்லி எப்படி திருமால் பரம்பொருள்ங்கிறத ஸ்தாபித்தார். உடனே ஒரு பொற்கிழி மேல வச்சிருந்தானோ அந்த கிழி தாழ்ந்து வந்து பெரியாழ்வார் கையிலே தானே விழுந்தது. இந்த கதையெல்லாம் நான் எடுத்து சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், ஏன்னா நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறவன், நீங்க தான் இந்த ஊர்க்காரர்கள், இது உங்களுக்கு தான் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டிய கதை. இத்தனையுமே இந்த மதுரை பட்டணத்துல நடந்த கதை தான். உடனே பாண்டிய மன்னவன் யானை பேரிலே ஏத்தினான் பெரியாழ்வாரை. அம்பாரியில உட்கார்ந்து வலம் வந்துட்டு இருக்கார் ஆழ்வார். எம்பெருமானுக்கு ஆனந்தம். நான் சொன்னபடி போய் குழந்தை நன்னா பேசிட்டானே, அப்ப அவனுக்கு பரிசாக நாம் சேவை கொடுக்க வேண்டும், சேவை சாதிக்கணுங்கிறதுக்காக ஆகாசத்திலே கருடன் பேரிலே ஆரோகணித்து அற்புதமா வீதி வலம் வந்தான் ஆகாய மார்க்கத்திலே. அதை பார்த்த பெரியாழ்வார், இந்த துஷ்ட தேசத்துல துஷ்ட காலத்திலே கண்ட பேர் கண்ணு படும்படி இந்த மாதிரி நீ வெளியில வரலாமா? கண்ணெச்சில் பட்டுடாதா? திருஷ்டி தோஷம் படாதா? என் கண்ணே பட்டுடும் போல் இருக்கே, புறத்தியார் கண்ணு பட வேண்டாம். இந்த கருடன் பேரிலே ஆரோகணித்த உன் அழகு என்ன? என்னை யானை மேல மணி சேர்த்து வச்சிருந்தா, அந்த மணி எடுத்து கையில போண்டார். பல்லாண்டு பல்லாண்டு உன் சேவடி செவ்விதிருக்காப்பு, பல்லாயிரத்தாண்டு அடியோமோடு நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டு வல்லாண்டதெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு, வடிவாயின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு, வடிவார் சோதி வலத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு, படபோர் பொக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. என்ன உன் திருமேனிக்கு ஒண்ணு வந்துடக்கூடாதுன்னு பரிந்து பரிந்து பல்லாண்டு பாடினார் பெரியாழ்வார். அவர் தான் விஷ்ணு சித்தர், விஷ்ணுவை தன் சித்தத்திலேயே உடையவர் அல்லவா. அந்த பெரியாழ்வார் சாதித்தது திருப்பல்லாண்டுங்கிற அற்புத பிரபந்தம். இந்த திருப்பல்லாண்டுக்கு அடுத்தா போல பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் ஆரம்பிக்கும். போகத்தில் வழுவாத புதுவையரக்கோன்னு பாசுரம். எந்த கிருஷ்ண சரித்திரமா இருந்தாலும் விட்டே வைக்க மாட்டார் பெரியாழ்வார். அவன் பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சார் கடைசி காலம் வரைக்கும் அத்தனை கதையும் 10 பாட்டா பாடுவர், 2 பாட்டா பாடுவர். பாசுரங்கள் அத்தனையும் கண்ணனை பத்தின கதாபாகங்கள் தான். அதுல முதல் பாசுரம் பெரியாழ்வார் திருமொழியில் கண்ணன் பிறந்தான்னு சொல்லணும் இல்லையோ. பிறந்த ஊர் எந்த ஊர்? யார கேட்டாலும் வடமதுரைன்னு உடனே பதில் சொல்லிடுவோம். ஆனா பெரியாழ்வார் பார்த்தார், இல்ல திருக்கோட்டியூர்ல பிறந்தான்னு விட்டார். நமக்கு புரியல. இப்போ விஷ்ணு புராணத்தை பார்க்கிறதா, பாகவதத்தை பார்க்கிறதா, மற்ற புராணங்கள் எதை பார்த்தாலும் வடமதுரை வடமதுரைன்னு சொல்றது. ஏற்கனவே ஒரு அயோத்தி படப்பாது போதும், இனி அடுத்து மதுரை வேற எவ்வளவு பட போறதுன்னு வேற தெரியல. அந்த வடமதுரையில தான் கண்ணன் பிறந்திருக்கானே தவிர இது என்ன புதுசா இப்ப திருக்கோட்டியூர், இந்த தென் மதுரைன்னு சொல்லியிருந்தா கூட தேவையில்ல. சொல்றத இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற திருக்கோட்டியூர்னு பாட்டு போயிட்டார் ஆழ்வார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். அந்த திருக்கோட்டியூருக்கு இருக்கிற பிரபாவம் என்ன தெரியுமா? ஆழ்வார் எந்த அபிப்பிராயத்தோட அந்த ஊரிலே கண்ணன் பிறந்தார்னு பாடினார்னா, கோஷ்டிபுரம்னா கோஷ்டியாக கூடி தேவர்கள் எல்லாரும் பெருமாளுடைய திருவடிகளை பணிந்து கண்ணன கம்சனுடைய பயம் எங்களால தாங்க முடியல, அவன் படுத்துற பாடு தாங்கல, கம்சனிடத்திலிருந்து எப்படியான விடுதலை அளிக்க வேணும். தேவர்கள்லாம் திருமாலை பிரார்த்தித்தார்கள். கோஷ்டியா தேவர்களோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி கம்சனை எப்படி முடிக்கணும்னு பேசின இடம் தான் கோஷ்டிபுரம். அதை ஏன் கோஷ்டிபுரம்னு சொல்றோம்னா, கோஷ்டியா எல்லாரும் சேர்ந்திருந்து ஆலோசனை நடத்தின இடம். ஆழ்வார் பார்த்தார், கம்சனை முடிக்கிறதுக்காகத்தான் அந்த ஆலோசனை. அதனாலதானே கண்ணன் பிறந்தான். அதனாலதான் கண்ணன் பிறப்ப அந்த ஊர்லன்னே சொல்லிவிட்டேன். என்ன பிறந்ததற்கே காரணம் அந்த ஊர் தான். அங்க இவர்கள் கூடி பேசினபடியால தானே கண்ணன் மேற்கொண்டு வடமதுரையில பிறந்திருக்கான். அதனால பிறந்த ஊரை விட பிறப்பிற்கு காரணமான திருக்கோட்டியூரையே பிறந்த ஊரா சொல்லிடுவோம். என்ன பெரியாழ்வார் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினர். அப்படி கம்சன் என்ன பாடுபடுத்தினான்கிறதை 5வது அம்சத்தினுடைய ஆரம்பத்திலே தெரிவிக்கிறார் பராசர பகவான். மைத்ரேயருடைய வேண்டுதல், நிருபாணாம் கிருதித சர்வோ பவதா வம்ச விஸ்தரஹ வம்சானுச்சரிதஞ்சைவ யதாவத் அனுவர்ணிதம் அம்சாவதாரஹ பிரம்மர்ஷே யோகம் யதுகுலோத்பவஹ விஷ்ணோஸ்தம் விஸ்தரேணாஹம் ஸ்ரோதுமிச்சாமி தத்வதஹ சகாரயானி கர்மாணி பகவான் புருஷோத்தமஹ
அம்சாம்சேன அவதீர்ய உர்வியாம் தத்ர தானி முனேவத. இந்த பூமியிலே பிறந்து என்னென்னமோ விளையாட்டுக்கள் எல்லாம் பண்ணானாமே, அதை பத்தி நீர் சொல்ல நான் காதார கேட்க வேண்டும் என்று மைத்ரேயன் பிரார்த்திக்க பராசர சொல்ல ஆரம்பிக்கிறார். கம்சன் 6, தேவகி 6, இவா 2 பேரும் சிற்றப்பன் பெரியப்பனுடைய மக்கள்ங்கிறத பத்தி எல்லாம் நேத்திக்கு சொல்லியிருக்கேன். ஆகுகன், தேவகன், உக்ரசேனன் இவாளுக்கு எத்தனை பெண்கள் பிறந்தார்கள். வசுதேவர் 6, சூரனுடைய பிள்ளை வசுதேவர். சூரன் மாரீஷாவை கல்யாணம் பண்ணிக்கொள்ள வசுதேவரும் பிறந்தார். கூட பிருதா அவதான் குந்தி தேவி ஆனாள். குந்தினுடைய குழந்தைகள் தான் பஞ்சபாண்டவர்கள். வசுதேவருடைய பிள்ளை கண்ணன் வாசுதேவன். இந்த வசுதேவன் ஆரெல்லாம் கல்யாணம் பண்ணார்னு கதையெல்லாம் நேத்திக்கு நாம பார்த்திருக்கோம். கடைசியிலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுவது இப்போது தெரிவிக்கிறார். 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. இப்போ தேவகிக்கும் வசுதேவருக்கும். இந்த தேவகியும் வசுதேவரையும் தூக்கி தேரிலே அமர்த்தி கொண்டு கம்சன் தேரோட்ட தொடங்குகிறான். அழகான கதை. திரு வெடிக்கே சொன்னார், மாமா பண்ண காரியத்தை கண்டிப்பா மருமகன் பண்ணுவனாம். அப்படி என்ன அந்த மாதிரி எங்கேயானு கேள்விப்பட்டிருக்குமான்னு. இது எந்த வேதத்தில் இருக்குன்னா என்ன கேட்க வேண்டாம், நான் வேடிக்கைக்காக சொல்றேன். இப்ப மாமா பண்ண காரியத்தை மருமகன் பண்ணுவன்னா, ஆமா கம்சன் மாமாவோ இல்லையோ, கண்ணனுக்கு இப்ப மாமாவாக என்ன, கண்ணனுடைய தாயார் தேவகி, தேவகியினுடைய சகோதரன் தான் கம்சன். அப்ப கண்ணனுக்கு கம்சன் மாமா. அந்த மாமா பண்ணது தேரோட்டின காரியம். இப்ப கண்ணனும் வயசானப்புறம் தேரோட்டிட்டான். இப்ப மாமா பண்ண காரியத்தை மருமகன் பண்ணிட்டான். இன்னொருத்தர் அழகா சொன்னார், இதே போல சுவாமி பெரிய திருமல நம்பிகள்னு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் திருவேங்கடமுடையானுக்கு ஆகாச கங்கையிலேந்து தண்ணீர் கொண்டு நித்தியம் திருமலை அப்பனுக்கு கைங்கரியம் பண்ணுவர். அந்த பெரிய திருமல நம்பிகளுடைய ஒரு சகோதரியனுடைய பிள்ளைதான் சுவாமி ராமானுஷர். இவர் என்ன பண்ணார், அவர் தீர்த்த கைங்கரியம் பண்ணாரா. இவர் சாலை கிணறுன்னு பக்கத்துல இருக்கு காஞ்சிபுரத்துக்கு, அங்கேருந்து தீர்த்தம் கொண்டு காஞ்சி வரதராஜ பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டார். அப்ப மாமா பெரிய திருமல நம்பிகள் தண்ணீர் கொண்டு கைங்கரியம் பண்ணார், மருமகன் ராமானுஜரன் தண்ணீர் கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டார். ஆக மாமன் எவ்வழி, மருமகன் அவ்வழி. என்ன இது இப்படியே ஒரு 2-3 இடத்தை பார்த்தோம்னா அதுக்கு தகுந்தா போலே கிடைக்கும். ஆக கம்சன் தானும் இந்த 2 பேரையும் தேரிலே ஏற்றி வைத்துக் கொண்டு வீதியிலே ஓட்டி போனான். அப்ப ஆகாசவாணி சொல்லித்து, யாமே தாம் வஹசே மூட சஹபர்த்ரா ரதே ஸ்திதாம் அஸ்யாஸ்தம் அஷ்டமோ கர்ப்ப பிராணான் அபஹரிஷ்யதி. இந்த 2 பேரை போய், ஹே மூடனே, தேர்ல வச்சு நீ ஓட்டின்னு போறையே, இவருடைய 8வது கர்ப்பந்தான் உன்னை கொல்ல போகிறது. அந்த பிள்ளை பிறக்கும், உன்னை கொல்லும். இவளை போய் வச்சு தேர்ல ஊட்டின்னு போறியே என்ன. ஆகாசவாணி வியோமவாணி அசரீரி வாக்கியம்னு சொல்றோம் இல்லையோ, அந்த ஆகாசவாணி சொல்ல உடனே கத்திய உருவிக்கொண்டான் கம்சன். இவ இருந்தாத்தானே பிள்ளை பெறுவள், பிள்ளை பிறந்தாத்தானே என்ன கொல்ல வரும், இவ தலையே வாங்கிடுவோம் என்று தேவகியினுடைய தலையை வாங்க கிளம்பினான். இதை பார்த்தவா சில பேர்லாம் சொல்லுவார்கள், இன்னைக்கும் ஒரு வழக்கம், ரோகிணியில பிள்ளை பிறந்தால் மாமனுக்கு ஆகாது. இது ஒரு வழக்கம் சொல்லிட்டே இருக்காப்போ. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அது போயிருக்கிறச்சே எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா, ரொம்ப நாட்களாவே சிநேகம் அவர்களோட. அவ பொண்ணு ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறதா இருந்தது. சரி பிறக்க போறதுங்கிறதுக்காக நான் போய் நல்லா பிறக்கட்டும்னு சொல்றதுக்காக போயிருந்தேன். அப்ப அவ சொல்லிட்டே இருந்தா, இது நாளைக்கு இத்தனை மணி வரைக்கும் இன்னென்ன நட்சத்திரம், இது தாண்டி விடுத்துன்னா தேவையில்லைன்னா. எனக்கு புரியல என்ன இன்னைக்கு நட்சத்திரம்னு. அப்பதான் பஞ்சாங்கத்தை பார்த்தா ரோகிணி நட்சத்திரமா இருந்தது. இன்னைக்கு பிறந்தாமதுக்குமே இன்னைக்கு பிறக்காது இருந்துமே, நாளைக்கு 9 மணிக்கு அப்புறம் பிறந்தா தேவலே. இதவா 2 பேரும் என்ன பார்த்து சொன்னான். ஏன்னு கேட்டேன். இல்ல மாமனுக்கு மருமகன்னா இது ரோகிணியில பிறந்தா மாமனுக்கு ஆகாதான், இந்த பொண்ணுக்கு கூட பிறந்த தம்பி இருக்கார், அதனால ஆகாதோன்னு பயமா இருக்குன்னார். அப்படி எனக்கு தோணினது ஒண்ணுதான் சொன்னேன், கண்டிப்பா ஆகாது. ஏன்னா அடி இதுல நம்பிக்கை இருக்கிறவன் இல்லை, யாருக்குமே அதுல பெருசா நம்ப வேண்டிய தேவையும் கிடையாது. ஆனா நான் சொல்லிட்டு வந்தது இதுதான், இப்ப கம்சனாட்டம் மாமன் இருந்தா கண்டிப்பா ஆகாது. அதுதான் நாம சொல்ல முடியுமே தவிர ரோகிணி ஆகாதுன்னா எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் ஒண்ணு ஆ போறது இல்லை. கம்சனாட்டம் மாமன் இருந்தான்னா ரோகிணியில வேண்டாம், எங்க பிறந்தாலுமே கட்டம் தான். அதுக்கு ரோகிணின்னு தனியா பிடிச்சுக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏதோ நாளோ நட்சத்திரமோ பிறந்தது பக்தனாக வளர்வதற்காக. இதுல எந்த திதியில பிறந்தோம், எந்த நட்சத்திரத்துல பிறந்தோம், இதெல்லாம் பார்த்திருக்கணும்னா ஒரு அசுர பாலகனான பிரகலாதனை எம்பெருமான் சிருஷ்டித்திருக்க முடியாது. ஒரு விபீஷணன் ராட்சசனாக சிருஷ்டித்திருக்க முடியாது. எவனும் எங்கும் பிறக்கலாம். இந்த இடக்கை வலக்கையே தெரியாது இந்த கோபிமார்களுக்கெல்லாம்.